ராணிப்பேட்டை அருகே காதலனுடன் இருந்த இளம்பெண்ணை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மார்டின் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மார்டின், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. நிச்சயமா. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த தேங்கால் பாலாற்றங்கரை அருகே அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான தென்னை பண்ணை அருகே நேற்று முன்தினம் இரவு காதல் ஜோடி தனிமையில் பேசிக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த 3 பேர் கொண்ட கும்பல் காதல் ஜோடியை வழிமறைத்து காதலனை தாக்கி இளம் பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதன் பேரில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது உறவினர்கள் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்திற்கு இந்த வழக்கினை மாற்றினர். மேலும் சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. விசாரணையில் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட அவரக்கரை பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பார்த்திபன், சிவராஜ் மற்றும் ராஜா ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டதை அவர்கள் மூவரும் ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று பின் வீடு திரும்பியதாக காவல்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்டின், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.